ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட சிலம்பம் கிளாஸ்க்கு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி அவங்க கிளாஸில் வந்து ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, என்னோடய பொண்ணு எந்த கிளப்பில் விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணு எந்த கிளப்லேயுமே விளையாடல. வீரத்தமிழர் பர்மா சிலம்பம் கலைக்கூடம்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் தான் என் பொண்ணு 5 இயர்ஸாக வந்து விளையாண்டுட்ருக்கா. இந்த கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணூர் சர்க்கிளில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எண்ணூர் பர்மா நகர் இருக்குல்ல, அன்னை சிவகாமி நகரில் தான் இருக்குது. கிரவுண்டில் தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஈவினிங் வந்து 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் தான் கிளாஸ் நடக்குது. ஒரு 11 வருஷமாக வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து இங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து முழுக்க மாஸ்டர் வந்து ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறாரு பசங்களுக்கு. அவர் வந்து எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து இந்த கலையை கற்றுக் கொடுக்கணும், அவர் வந்து கற்றுக்கிட்ட அந்த கலையை வந்து அழிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு தான் இந்த கிளாஸை வந்து ஆரம்பித்தார். 11 வருஷமாக அந்த கிளாஸ் அப்படிதான் ரன் ஆகிட்டு இருக்கு. பசங்களுமே அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாஸ்டர் வழிகாட்டுபடி வந்து அவங்களுமே போயிட்டுருக்காங்க. நிறைய எங்கள் பசங்களுமே நிறைய மெடல்ஸு, நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நிறைய வின் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணு வந்து 5 வருஷமாக கிளாஸ்க்கு வரா. என் பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போகும்போது அவளோட கேமை பார்த்து நானும் அவங்க அப்பாவுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இவ்வளோ நல்லா நம்ம பொண்ணால் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே வந்து மாஸ்டர் தான் காரணம். எப்போவுமே மாஸ்டர் என்ன ஒரு விஷயம் சொல்லுவாருன்னா, மெடலு சர்டிஃபிகேட் எல்லாமே 2வது தான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கேமை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவார். கண்டிப்பாக உங்களோட பசங்க யாராவது சிலம்பம் இந்த மாதிரி கேம்ஸில் வில்லிங்காக இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களோட சிலம்பம் கிளாஸை வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து எங்கள் மாஸ்டர் வந்து உங்கள் பசங்களை வந்து கேம் பண்ண வைப்பார். இது வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது. அவர் வந்து கண்டிப்பாக எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து படிப்பு, 2வது வந்து ஸ்போர்ட்ஸு. 2மே நம்மளுக்கு முக்கியம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி பசங்களை வந்து படிப்புலையுமே கரெக்டாக கொண்டு போயிடுவார். படிக்கிற டைமில் படிங்க, விளையாடுற டைமில் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி எப்போவுமே சொல்லுவார். எங்கள் பசங்களோட கேமை பாருங்களேன், இங்கே இருக்கிற எல்லா வெப்பன்ஸுமே எல்லா பசங்களுமே விளையாடுவாங்க. எனக்கு அந்த வெப்பன்ஸோட நேம் கூட வந்து சரியாக சொல்ல தெரியல. பசங்க வந்து அவ்வளோ அழகாக விளையாண்டாங்க. எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுலேயுமே முக்கியமாக பொம்பளை பசங்க வந்து அவ்வளோ அழகாக விளையாடுறாங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வந்து பொம்பளை பசங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் பசங்க வெளியே வரும்போது அவங்களோட டேலண்ட்டுமே நம்மளுக்கு தெரிய வருது. கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் பசங்களை வந்து வெளியில் கொண்டு வாங்க. டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பாக டைம் இஸ் கோல்டு தான். நம்ம வந்து கரெக்டான நேரத்தை கரெக்டான டைமில் வந்து பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக உங்கள் பசங்களை வந்து கரெக்டான டைமில் நீங்கள் கைட் பண்ணி கொண்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு கேமில் வந்து அவங்கள வந்து ஷைன் பண்ண விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.